ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்குது. வெங்காயம், தக்காளி, பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பூண்டு வதங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வயிறை சுற்றி, இடுப்பை சுற்றி நிறைய ஃபேட் இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 1 இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை 3ஐயும் நல்லா நீட்டாக கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிங்க. இதை டெய்லி குடிச்சிட்டு வாங்க. எந்த டயத்தில் குடிக்கலாம் அப்படின்னா, ஒரு 11 o'clock டயத்தில் குடிங்க காலையில். அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு பிசிஓடி ஏதாவது இருந்தால் அது நல்லா ரெடி ஆகிடுங்க. பிசிஓடி ப்ராப்ளமே இருக்காது. அப்புறம் நம்மளோட ஃபேட் எல்லாமே கரைஞ்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியா 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு 1/2 an hour அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி, பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 பங்கு துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். 4 கப்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை அப்படியே சேர்த்து இந்த மசாலா வெங்காயம் பூண்டோடையே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அப்புறம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் குக்கரில் ஒரு 3 சவுண்டு கொடுக்க போகிறேங்க. இதை ஒரு நிமிஷம் பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். அதே டயத்தில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரிசி பருப்பு சாதத்தை குக்கரில் வேக வைக்கிறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது 3 சவுண்டு கொடுத்து வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு. அரிசி பருப்பு சாதம் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம மல்லி இலை இருந்தால் தூவிக்கலாங்க. கீ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம செய்யும்போது எண்ணெய் பாதி கீ பாதியும் சேர்த்து செய்யலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டே நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தாலும் கடைசியாக சாப்பிடும்போதும் இந்த மாதிரி டயத்தில் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்தா செம சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் குலைவாகவும் இல்லாமல் அரிசியும் கரெக்டாக தெரியுது. அதே டயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே கீ மறுபடியும் போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். கீ போட்டால் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. அதே டயத்தில் பிரியாணி இதையும் பக்கத்தில் வச்சா பிரியாணியை விட இதுதான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு சாதம்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் மாறுறதுனால ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.